ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ எனக்கு விவோ அண்ட் ஓப்போ ஃபோனில் கைரோ டிலேவாக இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு ஒரு ரிப்ளேவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அவருக்கு மட்டும் இல்லை, கைரோ டிலே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ ரிப்ளே. ஓகே, இப்போ நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன். கைரோ டிலே பிரச்சனை எதுக்காக வருது அப்படின்னா, நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் குப்பை மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், கண்டென்ட்ஸ். அதாவது நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு வச்சுறதுக்காக நிறைய டவுன்லோட் பண்ணிலாம் வச்சுருப்போம் இன்டர்நெட்லேருந்து. நானும் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு தடவை ஃபுல்லாக எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ரீபூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு பப்ஜி விளையாடவே போவேன். எனக்கு ஸ்மூத்தாக இருக்கும். கைரோ டிலே பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே வராது. கைரோ பிரச்சனை எதுவுமே வராது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு குப்பை மாதிரி எல்லாமே வச்சுட்டு நான் போயிட்டு பண்ணேன்னா எனக்கு ஒன்று லேகாக ஆகும், இன்னொன்று எனக்கு கைரோ பிரச்சனை நிறைய எனக்குமே வரும். இதெல்லாம் நம்ம வந்துட்டு இருக்கணும்னா நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஃபோனை வந்துட்டு நீட்டாக வச்சுட்டு தான் பப்ஜி விளாடணும். பேக்ரவுண்டில் எந்த ஆப்பும் ரன் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் வந்துட்டு பழைய ஃபோன் மாதிரி தான் வச்சுருந்தீங்கன்னா, பழைய மாடல் ஃபோன்லாம் அதில் வந்துட்டு கைரோஸ்கோப்பை வந்து அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அதனால் கைரோ வந்து உங்களுக்கு டிலேவாக இருக்கும். அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஹைப்பர் IMU அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் தெரியும். இதில் மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்சார் லிஸ்ட்டு காமிக்கும். அந்த சென்சார் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி எல்லா சென்சாரையும் டிக் பண்ணி அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த சென்சார்லாம் சுவிட்சாக ஆன் பண்ணுறோன்னா, இந்த சென்சார்லாம் நம்ம பூஸ்ட் பண்ணுறோம், இன்னும் நல்ல வேலை செய் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பூஸ்ட் பண்ணுறோம். அதனால தான் எல்லாத்தையும் டிக் பண்ணுறோம். டிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு பட்டன் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் பப்ஜி மொபைல் ஓப்பன் பண்ணி சிறுபார்க்குள்ளே என்டர் ஆகிட்டு ஒரு கன் எடுத்து கைரோ யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போயும் உங்களுக்கு டிலேவாக இருந்துச்சுன்னா அப்படியே இப்போ நம்ம பேக்ரவுண்டில் ரன் பண்ணிப்போம்ல ஹைப்பர் IMU, அந்த ஆப்குள்ளே வந்துருங்க. அதில் மேலே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸில் சாம்பிள் அப்படின்னு ஒன்று, சாம்பிள் MS அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அதை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு 100 இருக்கும் டிஃபால்ட்டாக. அதை நீங்கள் 50 மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா 40 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம கைரோ ப்ராப்ளம்ஸ் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், பப்ஜி வீடியோஸ், கேம் பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, see you in the next video. Bye.